ஹலோ, J2 போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் பேசுறேங்க. இந்த போன் யாருது? சார் என்ன சார் ஆச்சு? அடையார் சிக்னல் கிட்ட பெரிய ஆக்சிடென்ட். ஆள் அன்கான்சியஸ். அவர் பாக்கெட்ல இருந்தா போன் எடுத்து பேசுறேன். சார் இது என் கம்பெனியில் வேலை பார்க்குற சண்முகத்தோட நம்பர் சார். ஓ, இவர் பேர் சண்முகமா? ஆமாம் சார். அவர் வீட்டுக்கு போன் பண்ண யாரும் போன் எடுக்கல. அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சார் சண்முகத்துக்கு என்னாச்சு சார்? நீங்க உடனே கிளம்பி ஜிஹெச்ல வந்து பாருங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மா என்னம்மா அது? என்னடா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சீக்கிரமா வாடான்னு வர சொல்லிட்டு இப்படி திடுதுப்புன்னு பொண்ணு பார்க்க கூப்பிட்டு வந்திருக்க. டேய் நீ தான் உண்மையா சொல்லி கூப்பிட்டா வரமாட்டியேடா. நான் தான் முதலே சொல்லியிருக்கேன்ல, எப்ப நான் சொந்தமா ஒரு மெக்கானிக் ஷாப் வைக்கிறேனோ அப்பதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. ஐயோ டேய் சில சமயம் கல்யாணம் பண்ற ராசி அப்படியே அள்ளி கொடுக்கும்டா. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல 10 ஷாப் ஓபன் பண்ணலாம். என்ன அள்ளி கொடுக்குதோ கிள்ளி கொடுக்குதோ எனக்கு கல்யாணம் வேணாம். உங்க அப்பா கிட்ட வந்து நீயே பேசிக்கோ. அவராச்சு நீயாச்சு. டேய் நீ அதை சொல்லுடா. நானும் கல்யாணம் வேணான்னு தான் அடம் பிடிச்சேன். ஆனா இப்போ 2 குழந்தைங்களை பெற்றுட்டு குடும்பஸ்தனா மாறிட்டேன்ல. எல்லாம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், போக போக செட் ஆகிடும். வா. என்னது செட் ஆயிடுமா? இவங்க தான் அம்மா, இவர் தான் மாப்பிள்ள, அவர் ஃப்ரெண்டு. மாப்பிள்ள கலையா இருக்காருல்ல. பிடிக்கலன்னு சொல்லிடு, கல்யாணம் கேன்சல் ஆயிடும். ஏன் நாங்களாம் குழந்தை குட்டி பத்து குடும்பஸ்தன் ஆக வேண்டாமா? ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருக்கும், போக போக செட் ஆயிடும். பாத்துட்டே இருந்த எப்படி? காசு போடுங்க. காசு தானே, போட்டா போச்சு. வாங்க வாங்க, சாப்பாடு அசத்திட்டீங்க. ரொம்ப பிரமாதம். டேய் பேசுன படத்தை விட 1000 ரூபாய் அதிகமாக கொடுறா. சரிங்கப்பா. ரொம்ப சந்தோஷம் வாத்தியாரே. சரிங்க. எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க, எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக செஞ்சு தரேன். சரிங்க, கண்டிப்பாக கிளம்பிட்டுங்களா? வாங்க. இந்தாங்கய்யா. உன் காடா நீ ஏன் வச்சுக்க, இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? சாம்பார்ல பருப்பு வேகல, பொரியல்ல ஒரே உப்பு, வேகாத மைதா மாவுல ஒரு ஸ்வீட்டு, இதையே பிரமாதன்னு 1000 ரூபாய் கொடுக்குறாரு சம்பந்தி. என்னத்த சொல்றது? நான் சொன்ன மாதிரி வல்லக்கோட்டையில கல்யாணத்தை பண்ணிருந்தா பிரமாதமா இருந்திருக்கும். முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோளம் அடிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த ஃபேன் ஓடாது, டேபிள் ஃபேன் வைக்கட்டுமா? நான் அப்படி என்ன ஹெல்ப் பண்ணட்டுமா? அதுக்கெல்லாம் டைம் இருக்கு, முதல்ல பால் பழம் சாப்பிடுங்க. எடுத்து கொடுமா. நிறைய மல்லிகைப்பூ வாங்கிடுங்க தம்பி, அதுக்கும் காசு கொடுப்பா. சரி சம்பந்தி, நாங்க கிளம்புறோம்.
எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ராகாலம் எவங்கிட்ட முடிய வீட்டுக்கு போய் சேர்ந்தாதான் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும். என்ன சொல்றீங்க சம்பந்தி? சாந்தி முகூர்த்தத்துக்கு தான் நான் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். திடீர்னு அங்கே வச்சுக்கலாம்னா நல்லாவா இருக்கு? கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு வீட்டில் சாந்தி முகூர்த்தம் பண்ணுறது வழக்கம் தானே? அது உங்க பக்கம், பையன் வீட்டில் நடத்துறதுதான் எங்க வழக்கம். கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் சொல்றதை கேளு, சும்மா இருக்க. என்ன? கண்ணை மூடிக்கிட்டு நாக்க வெளியே நீட்டிக்கிட்டு 1ல இருந்து 5 வரைக்கும் என்ன? அதுக்கப்புறம் சும்மா இருப்பீங்களா? சும்மா இருப்பேன், சும்மா இருப்பேன். கொஞ்சம் சும்மா இருங்கன்னு சொன்னல. எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரிய வழக்கம் இருக்கு சம்பந்தி. அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. பரம்பரையா எங்க வீட்டு கட்டில சாந்தி முகூர்த்தம் பண்ணி ஒரு மகாலட்சுமி பெத்து கொடுக்கறதா எங்க குடும்ப வழக்கம். எங்க வீட்டு கட்டில சாந்தி முகூர்த்தம் வச்சா மகாலட்சுமி என்ன சிங்க குட்டியே பிறக்கும். எதுக்கு? ஜூல கொண்டு போய் விடுறதுக்கா? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க பேசுறது மட்டும் நல்லா இருக்கா? எங்க பொண்ணு கேட்டு வரும்போது தங்கமான பொண்ணு, ஜாதக அம்சமா இருக்கு, இந்த பொண்ணை என் புள்ளிக்கு கட்டினாதான் என் புள்ள ஓஹோன்னு வருவான்னு ஜோசியர் சொன்னதா சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி கெஞ்சிக்கிட்டு நின்னீங்க. இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி மாத்தி பேசுறீங்க. ஏன் நீங்க கூடதா இப்படி எல்சாய குடும்பம் கிடைக்க மாட்டான்னு செலவு இல்லாம கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க? வேண்டாம் சம்பந்தி, வீணா வார்த்தையை விடாதீங்க. எங்களால இதுதான் முடியும்னு சொல்லிதான் கல்யாணத்துக்கே சம்பவிச்சோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? கடைசியில என் புள்ள இந்த சாக்கடையில விரணும்னு தலையில எழுதிருந்தா யாரு என்ன பண்ண முடியும்? சம்பந்தி, உங்க அப்பாவை சத்தம் போடாம பேச சொல்லலாம்ல. அப்பா ஸ்கூல் வாத்தியார்ல, அங்க சத்தம் போட்டு அப்படிதான் பேசுவாரு. நாங்கெல்லாம் சத்தம் போட்டு பார்த்தது இல்லையே. என் பொண்ணுக்கு என் வீட்டு கட்டில தான் என் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். எங்க பிள்ளைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தா அது எங்க வீட்டுல எங்க கட்டில தான் நடக்கும். டேய் சண்முகம், வெளில வா. கவிலீலா, வெளியே வா. நம்மளதான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். வா. கூப்பிடுறல, வாடா போலாம். வாமா, போகாத. கவி, என்னங்க? அப்பா சொல்றேன் இல்ல, வாடா போலாம். கவி, சொல்றல, வாமா போலாம். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? கவி, போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. சரிதான், போடாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டோம்ல. பொண்ணை பெத்த அவனுக்கு அவ்வளோ திமிர் இருக்கும் போது சிங்கத்தை பெத்த எனக்கு எப்படி இருக்கும்? சரி சரி வை. பேசின பேச்சுக்கு அவனுங்களே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கட்டும். என்ன நான் சொல்றது? பின்ன அவனுங்களே இறங்கி வரட்டும். ஏமா, எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுமா. பாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்க போதைக்கு நான் ஊர்காவா? ஆமா, உங்க அண்ணனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல. ஆமா. உங்க அண்ணன் இங்க இருக்காரு. அதுவா, 2 குடும்பத்துக்கு சண்டை, அதான் பிரிச்சிட்டாங்க. டேய், கீழே உன்னை காணும் தேடிட்டு இருக்காங்க. இங்க உட்காந்து என்ன டக்கால்ட்டி வேலை பண்ணிட்டு இருக்கிய? கீழே போய் சொல்லவா? சொல்லு. என்ன என்ன ஒண்ணுமே பயந்தாங்குழின்னு நினைச்சியா? பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு வந்துச்சு, இழுத்துட்டு ஓடிட்டே இருப்பேன். டேய், என்னது இழுத்துட்டு ஓடிடுவியா? பின்ன உன்ன மாதிரி உட்காந்துருப்பானா? சே, பாவுண்டா அண்ணி. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம போனை போட்டு பேசு. டேய், எல்லாம் எங்களுக்கு தெரியும், போடா.